நாங்கள் போதிக்கிற இந்த வார்த்தைகளை, இந்த வேதத்தின் சத்தியங்களை கேட்கிற உங்கள் யாவரையும் நான் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து இந்த பிரசங்கங்களை கேளுங்கள். நாங்கள் தினமும் யூடியூப் சேனலில் இந்த பிரசங்கங்களை அப்லோட் செய்கிறோம். இவைகளை நீங்கள் கேட்டு பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இதை கேட்பதற்கு முன்பதாக யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு கூட பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது நாங்கள் தினமும் கொடுக்கிற இந்த செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியின் தலைப்பு, கழுத்தின் மேல் இருக்கிற அந்த பாரத்தை எடுத்து போடுவார். நம்ம கழுத்துக்கு மேலே இருக்கிற பாரம், நம்முடைய தலைக்கு மேலே இருக்கிற பாரம், நாம் சுமந்து கொண்டு இருக்கிற பாரம், இவைகளை ஆண்டவர் எடுத்து போடுவார். இதற்கு உதாரணமாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஓசியாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனம். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சமாய் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். ஆமே, நல்ல ஒரு வசனம், வார்த்தை இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்குது. பைபிளில் பாருங்க, சொல்லியிருக்கிற அத்தனை வார்த்தைகளும் ஒன்று கூட அவைகள் பொய்யானவைகள் அல்ல. எல்லாம் நிஜமானது, எல்லாம் உண்மையானது. ஆண்டவரே என்ன பண்ணியிருக்காரு, தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட பேசி, ஆவியானவர் பேசி இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறார். ஆம், அவர் சொல்லுவது எல்லாம் உண்மை. உண்மையை தவிர எதுவுமே கிடையாது. அப்படித்தான் இந்த வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால், மனுஷனை ஒரு அன்பின் கயிறை கட்டி இழுக்கும் போது, அன்பை செலுத்தும் போது அவன் என்ன பண்ணிடுறான், அவன் அப்படியே சரண்டர் ஆயிரான். மனுஷனிடத்துல அன்பு தேவை. எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது அன்பு, அன்பு, அன்பு. மனுஷன் தேடிட்டு இருக்கிறான். ஆண்களோ பெண்களோ எல்லாரும் என்ன, வாலிபர்களோ வயதானவர்களோ தேடுகிறது. குழந்தை முதல், பிறந்த குழந்தை முதல் வயதாகி அவர்கள் மரிக்க போகிற அவர்கள் வயதானவர்கள் வரைக்கும் தேடுவதெல்லாம் அன்பு, அன்பு, அன்பு. இப்படிப்பட்ட அன்பு மனிதனிடத்துல ஒரு காலம் எதிர்பார்க்கவே முடியாது. ஏனென்றால் இப்பொழுது அன்பாக இருப்பான், கொஞ்ச நேரத்துல மாறிடுவான். இப்பொழுது கொஞ்ச நேரம் அன்பா இருப்பான், 1 வருஷம் இருப்பான், 2 வருஷம் இருக்கலாம் ஒருவரோடு கூட அன்பாய். ஆனால் அவன் சீக்கிரமாய் மாறி போவான். ஏனென்றால் அவன் மனிதன். நல்ல அன்பாக, ரொம்ப பாசமா பழகி அவர்கள் ரொம்ப அதிகமான பழக்கத்தோடு கூட அன்போடு கூட இருப்பார்கள். ஆனால் திடீரென்று விலகி போவார்கள். அவர்கள் எப்படி அன்பாய் இருந்தோம் என்பதையே மறந்து விடுவார்கள். இதுதான் மனிதனுடைய அன்பு. மனிதன் ஒரு நிமிடத்துல, ஒரு நொடிப்பொழுதில் அவன் மாறி போவான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அருமையான, இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருக்கும் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, உங்கள் தேவனாகிய கர்த்தர், என்னுடைய தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் எல்லாரிடத்திலையும் அன்புள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரமா, அப்படிப்பட்ட அன்பினாலே நாம் அவரிடத்திலே ஈர்க்கப்பட்டு, அது மாத்திரமல்ல, நம்முடைய கழுத்துகளின் மேல் இருக்கிற நுகத்தடியை எடுத்து போடுகிறார். ஆமேன். பாரம், வசனம் சொல்லியிருக்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. நீ ஒரு நாளும் உன் பாரத்தை சுமக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உனக்குள்ள பிரச்சனைகள், உனக்குள்ள கவலைகள், உனக்குள்ள துக்கங்கள், உனக்குள்ள எல்லாவற்றையும் ஆண்டவர் மீது வைத்து விடு. அவர் சுமப்பார். அவர் சுமந்து விட்டார். கல்வாரி சிலுவையிலே என் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் சுமந்தார். ஆகவே நீ சுமக்க தேவையே இல்லைன்னு ஆண்டவர் சொல்றார். அதைத்தான் வசனம் சொல்லி இருக்கிறது, அவர்கள் கழுத்தின் மேல் இருக்கிற நுகத்தடியை எடுத்து போடுகிறேன். எடுத்து போடுவார். எடுத்து போட்டார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவரும் பாரப்பட வேண்டாம். உங்கள் பாரத்தை ஆண்டவரிடத்துல சொல்லிருங்க, அவர் பார்த்து கொள்வார். அதைத்தான் வசனம் சொல்லி இருக்கிறது, அவர் உங்கள் நுகத்தடியை எடுத்து போட்டார். அவர்கள் பட்சமாய் சாய்ந்து, அவர் நம்முடைய பட்சமாய் சாய்கிறவர், நம்முடைய வேண்டுதல்களை கேட்கிறவர், நம்முடைய துக்கங்களை, துயரங்களை, பாடுகளை, பிரச்சனைகளை, நோய்களை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறவர்.
அவர் நமது பக்கமாய் சாய்ந்து, அவர் உங்கள் பக்கமாய் சாய்ந்து அவர் என்ன பண்ணுவாரா? உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் அன்பையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் அன்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? என் பெற்ற பிள்ளைகளிடத்திலிருந்து எனக்கு அன்பு இல்லை, ஒருவேளை என் கணவனிடத்திலிருந்து எனக்கு அன்பில்லை, என் மனைவியினிடத்திலிருந்து அன்பில்லை, என்னை சுற்றி இருக்கிறவர்களிடத்தில் அன்பில்லை, என் உறவினர்களிடத்திலிருந்து அன்பில்லை, என் உடன் பிறந்தவர்களிடத்தில் எனக்கு அன்பு கிடைக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள், திகையாதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தை ஓசியா 11வது அதிகாரம் 4வது வசனத்தை நன்றாய் நீங்கள் படித்து பாருங்கள். இவைகளிலே உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் அவர் உங்களை இழுத்து கொண்டார். அவரிடத்திலே சாய்ந்திருங்கள், அவரை நோக்கி பாருங்கள். நம்முடைய தேவன் ஒரு காலம் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அவர் எல்லாருக்கும் எல்லாருக்கும் பார்ஷாலிட்டியே கிடையாது. அவர்கிட்ட இந்த தேசத்தான் அந்த தேசத்தான், இந்த மதம் அந்த மதம், அப்படி ஒண்ணுமே கிடையாது. அவர் எல்லாம் வல்ல இறைவனாய் இருக்கிறார். எல்லாருக்கும் வல்ல இறைவன். அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவர்தான் நம்மை படைத்தவர், அவர்தான் நம்மை சிருஷ்டித்தவர், அவர்தான் நம்மை உருவாக்கினவர், அவர்தான் நம்மை வளர்த்து கொண்டு இருக்கிறவர், அவர்தான் நம்மை பாதுகாத்து கொண்டு, அவர்தான் நமக்கு ஆகாரம் கொடுக்கிறார். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க வீடு எல்லாம் அவர்தான் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவன் நம்மோடு கூட, உங்களோடு கூட என்னாலும் இருக்கிறார். ஆகவே தான் நாம் வசனத்தில் பார்க்கிறோம், அன்பின் கயிறுன்னு எப்படி சுற்றி அப்படி கட்டிடுறது, ஓடாமல் என்ன பண்ணுறது? அவர் நம்மை ஒரு அன்பின் கயிறுனால அவரோடு கூட இணைத்து இருக்கிறார், அவரோடு கூட சேர்த்து இருக்கிறார். நம்ம எங்கேயும் அவரை விட்டு ஓட வேண்டிய அவசியமே கிடையாது, எங்கேயும் அன்பை தேடி ஓட வேண்டிய அவசியமே கிடையாது. வருத்தப்பட்டு பாவபாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதலை தருவேன், உங்களுக்கு சௌக்கியத்தை தருவேன், உங்களுக்கு அன்பை கொடுப்பேன். நீங்கள் கலங்கி கொண்டிருக்க அன்பு இல்லை, அன்பு 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 என்று தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? அலைந்து கொண்டிருக்கிறீர்களா? தேவன் சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தை, என்னுடைய அன்பை, என்னுடைய சொந்த அன்பை உங்கள் மீது செலுத்துகிறேன். ஆம் பிரியமானவர்களே, இப்படி பாருங்க, இப்படி சொல்லுகிற எந்த தெய்வங்கள் உண்டு? எங்கே யார் இப்படி சொல்லி இருக்கிறது? ஆனால் தேவன் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்துல வாங்க, நான் ஒருவரையும் புறம்பே உங்களை தள்ளுவதே கிடையாது, நான் எல்லாரையும் சேர்த்துக் கொள்வேன். பாவி என்றோ நீதிமான் என்றோ யாரையும் நான் ஒரு காலம் தள்ளி விடுவதே கிடையாது. ஒருவேளை சொல்ல பாவி என்று ஆண்டவர் தள்ளி விடுவார்? இல்லை இல்லை, நோ நோ நோ. ஆண்டவர் எல்லார் மீதும் இரக்கம் செலுத்துகிறவராயிருக்கிறார், தம்முடைய அன்பை கொடுக்கிறவராயிருக்கிறார். அவர் பாவிகளை நேசிக்கிறவராயிருக்கிறார், அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். பூமியில் உள்ள அத்தனை ஜனங்களையும், சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரையும் நேசிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து அவர்தான் எல்லாம் வல்ல இறைவனாயிருக்கிறார். அவர்தான் சொல்லுகிறார், உங்களை அன்பின் கயிறுகளினால் நான் கட்டி இழுத்து என்னோடு கூட சேர்த்து கொண்டேன். நான் உங்கள் பக்கமாய் சாய்ந்து உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும், அவருக்கு ஆகாரம் கொடு. ஆகாரம்னா பாருங்க, ஆசீர்வாதங்கள், பிளெஸிங்ஸ், எவ்வளோ ஆசீர்வாதங்கள். நான் உங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறேன், நான் உங்களுக்கு எல்லா நன்மைகளை கொடுக்கிறேன், உங்களுக்கு நல்ல வேலையை கொடுக்கிறேன், நல்ல சுகத்தை கொடுக்கிறேன், நல்ல பலத்தை கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பின் கயிறு, அவரோடு கூட சார்ந்திருங்க, அவரோடு கூட நீங்க சாஞ்சுக்காங்க. அவர் நம்மை ஏந்துகிறவர், சுமக்கிறவர், தப்புவிக்கிறவர். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவாய் நம்மீது, உங்கள் மீது அவர் அன்பு செலுத்துகிறவர். நீங்கள் அன்பை குறித்து கலங்கவே வேண்டாம். ஆண்டவரிடத்துல வாங்க, ஒரு நிமிடம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்க தெரியவில்லையா? ஒரு நிமிஷம், ஆண்டவரே எனக்கு அன்பை தாரும். என் பெற்றோர் என்னை கைவிட்டார்கள், என் உறவினர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், பெற்ற பிள்ளைகள் கைவிட்டு விட்டார்கள், என் உடன் பிறந்தவர்கள் கைவிட்டு விட்டார்கள். உம்முடைய அன்பு மாத்திரம் எனக்கு போதும். உம்மை சார்ந்திருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன். நீர் எனக்கு அன்பை தாங்க. அநேகர் அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்துல. கலங்காதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய சொந்த அன்பை, சொந்த சமாதானத்தை, சொந்த அன்பை நானே உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். வசனம் சொல்லியிருக்கிறது,
அவர்கள் பட்சமாய், உங்கள் பட்சமாய் சாய்ந்து, அவர் நம்ம பக்கம் என்ன பண்றார்? சாய்ந்து, நம் மீது சாய்ந்து, நாம் அவர் மீது சாய்ந்து. அது மாத்திரமா, அன்பின் கயிறுகளினால் என்ன பண்ணார்? அவரோடு கூட சேர்த்தி கட்டி விட்டார். கட்டிட்டார். நம்ம ஓடவே முடியாது. அவர் அன்பை அறிந்தவர்கள் ஒரு காலம் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஓடியே போக மாட்டோம். அவரோடு கூட சார்ந்திருப்போம். ஆம், அது மாத்திரமா, கழுத்துக்களின் மேல் உள்ள நுகத்தடியை எடுத்து போட்டார். நுகத்தடி, பாரமான காரியங்கள், பாரமான பிரச்சனைகள், பாரம் பாரம் பாரம், எப்போ பார்த்தாலும் நமக்கு ஒரே டென்ஷன், ஒரே பிரச்சனைகள், எல்லாத்தையும் நானே சுமக்க வேண்டி சொல்லுவாங்க. நானே சுமக்க வேண்டி இருக்கு, எல்லாம் நானே சுமந்துட்டு இருக்கிறேன். வசனம் சொல்லியிருக்கிறது, நீங்க சுமக்க தேவையில்லை. நீங்க எல்லாம் இயேசு சுமந்து விட்டார். நீங்க ஒரு காலம் உங்க பாரத்தை சுமக்க வேண்டாம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். உங்களை ஒரு போதும் தள்ளாட ஒட்டார். அவர் மீது உங்க பாரத்தை வைங்க. அவர் எல்லாம் ஏற்றுக்கொள்வார். அவர் சுமந்து கொள்வார். அவர் உங்களை தப்புவிப்பார். என்ன பிரச்சனை வரட்டும், என்ன சோதனைகள் வரட்டும், எப்படிப்பட்ட எந்த விதமான காரியங்கள் வந்தாலும் சரி, கர்த்தர் ஒரு காலம் உங்களை விட்டு விலகவே மாட்டார். வசனம் சொல்லியிருக்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, அருமையான தேவஜனமே, அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மொழி பாஷையை பேசுகிறவர்களாக இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த பாஷையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலைமையாக இருந்தாலும் சரி, இல்லை ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா, நான் பாவி, அது ஒரு கால் நீங்கள் சொல்லாதீங்க. பாவியே கிடையாது என்றால் இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை மன்னிக்கும்படியாக மன்னித்தார். ஆகவே அவர் கல்வாரி சிலுவையில் தொங்கினார், கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஆகவே நீங்கள் பாவியே கிடையாது. நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கலாம், என்ன ஆண்டவரிடத்துல ஒரு நிமிடம், ஆண்டவரே நான் செய்தவைகளை மன்னியும் ஆண்டவர் கேட்டு பாருங்க. அவர் நம்முடைய பாவங்களை ஒரு நிமிஷம், ஒன்று அல்ல, இரண்டு அல்ல, எத்தனை முறை வேண்டுமானாலும் மன்னிக்கிறவர், மன்னித்தவர். ஆகவே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் கிருபை உள்ள தேவன். கிருபை கிருபை கிருபை, கிரேஸ். அவருடைய கிருபை உள்ளது. அவருடைய கிருபையினாலே நாம் மீட்கப்பட்டுள்ளோம். அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு, அவருடைய கிருபையினாலே நாம் உயிர் பெற்றோம். அவர் கிருபையினாலே நமக்கு அன்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் பாவி என்று ஒரு காலம் சொல்ல வேண்டாம். உங்கள் பாவத்தை மன்னித்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் அண்டை வாருங்க, அவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், உங்களுடைய அன்பை எனக்கு தாரும், உங்களுடைய சமாதானத்தை எனக்கு தாரும், என் மீது உள்ள எல்லா பாரத்தை நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரேன்னு ஒரு நிமிட கண்களை மூடி செவிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வழி நடத்துவார். ஜெபிப்போம். அன்பின் நல்ல பிதாவே, நல்ல வார்த்தைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்து கொண்டேன். அவள் கழுத்தின் மேல் உள்ள நுகத்தடியை முறித்து போட்டேன், எடுத்து போட்டேன். அவர்கள் பக்கமாய் சாய்ந்து அவர்களுக்கு அன்பை கொடுத்தேன் என்று சொல்லி வசனம் சொல்லியிருக்காம். ஆண்டவரே, நீ மகா அன்புள்ளவர். அன்பை கொடுப்பதில் நீ தயவுள்ளவர், மிகுந்த தாராளமானவர். ஆண்டவரே, நம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளுவது கிடையாது என்று வாசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். உம்மிடத்தில் வருகிறவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய அன்பை தாரும். அன்புக்காய் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய், இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய சொந்த அன்பை அவர்களுக்கு தாரும், சொந்த சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. கிருபை சமாதானம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். வியாதியாக இருக்க ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். இந்த வியாதியின் படுக்கையில் இருக்கிற, மரண போராட்டத்தில் இருக்கிற ஆண்டவர், இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். அவர் மரண போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக. அவர் நல்ல சுகத்தை கொடுப்பீராக. வேதனையிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. வயிற்று வலியினால், தலைவலியினால், ஆண்டவரே காய்ச்சலினால் ஆண்டவர் அவதிப்பட்டு கொண்டு இருக்க ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கேன்சர் வியாதியினால் அவதிப்பட்டு கொண்டு இருக்க ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கேன்சர் இப்பொழுதே சுகமாகுவதாக, சுகப்படுத்துவீராக. இப்பொழுது இயேசுவின் கரம் இந்த இடத்துல அமருவதாக ஆண்டவரே. ஆண்டவரே, உச்சந்தலைமை உள்ளங்கால் வரைக்கும் வேதனையினால் துடித்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய வேதனையை ஆண்டவராமே மாற்றி போடுவீராக. பூர்ண விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே, அவருடைய காயப்பட்ட கரத்தை கொண்டு இப்பொழுது விடுதலையாக்கினபடினால ஸ்தோத்திரம்.
விடுதலையாக்கினபடினால ஸ்தோத்திரம். விடுதலை பெற்றுக்கொண்டார்கள் ஆண்டவரே, விடுதலை பெற்றுக்கொண்டபடினால ஸ்தோத்திரம். கிருபை சமாதானம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேளுங்கள். தொடர்ந்து ஊழியங்களுக்கு உதவி செய்யுங்கள், ஊழியங்களை தாங்குங்கள். அது மாத்திரமில்லை, யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். நீங்கள் எதை குறித்து கலங்காதிருங்க. தேவ அன்பு உங்களோடு கூட எந்நாளும் நிலைத்திருக்கட்டும். ஆமென் ஆமென் ஆமென்.